வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஆர்கானிக், ஃபார்ம் ஃப்ரெஷ், 100% நேச்சுரல், 0% ப்ரிசர்வேட்டிவ், 0% கொலஸ்ட்ரால் வித் ஆடட் விட்டமின்ஸ், குட் ஃபார் ஹார்ட், இதெல்லாம் நம்ம அன்றாடம் வாங்குகிற ஃபுட் பேக்கெட்ஸ் மேலே எழுதியிருக்கும். பட் இதெல்லாம் உண்மையாக இருந்தது அப்படின்னா எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்திருப்போம், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் காலியாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. உண்மையிலேயே இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு உணவு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டாகணும். அப்படி ஒரு உணவை தான், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்ஃபோனில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், காரில் கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன உணவில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்? அறிவியல்லையோ தொழில்நுட்பத்திலையோ முன்னேற்றம் என்பது நமக்கு உதவியாக இருக்கணும். அதே மாதிரி உணவுலையும் முன்னேற்றம் என்பது நம்ம உடல்நலத்துக்கு உதவியாக இருக்கணுமே தவிர உபத்திரமாக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஃபுட். அது என்ன அப்படின்னா மைக்ரோ கிரீன்ஸ். மைக்ரோ கிரீன்ஸ் தான் என்ன? பேர்லே இருக்குது, இளஞ்செடிகள், டெண்டர் பிளான்ஸ். இப்போ ஒரு விதையை போடுறோம், அந்த விதையிலேருந்து சின்னதாக மெலிசாக தண்டு வரும். அந்த தண்டுலேருந்து 1 இல்லை 2 இலை முளைக்கும். இந்த ஃபஸ்ட்டு முளைக்கிற இலை மற்ற இலைகள் மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? இந்த விதையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்து இந்த இலைகள்லேயும் இருக்கும். இது பேரே காட்டிலிடன் லீவ்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த செடியானது 2லேருந்து 8 சென்டிமீட்டர் முளைச்சிருக்கப்ப தான் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறோம். பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா விதையை பொறுத்து 7லேருந்து 21 நாட்குள்ளே இது நடக்கும். இந்த சின்ன செடிக்கா இவ்வளோ பில்டப்பு? ஆமாங்க, இந்த சின்ன செடி, இந்த மைக்ரோ கிரீன்ஸோட அட்வான்டேஜ் மட்டும் கேளுங்களேன். அதாவது ஒரு செடியில் அதிகமான சத்துள்ள பகுதி அப்படின்னா இந்த விதை தான். இந்த விதையிலேருந்து முளைக்கிற முதல் தண்டிலையும் இலையிலையும் அதே அளவுக்கு சத்துக்கள் உண்டு. அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இந்த மைக்ரோ கிரீன்ஸில் உண்டு. அதனால தான் இதை ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இதை விளைய வைக்கிறதுக்கு ஏக்கராக நீங்கள் இடம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கிண்ணம் இருந்தால் போதும். மூணாவது, சம்டைம்ஸ் மண்ணே தேவையில்லை. ஏன் தெரியுமா? தேங்காய் நார், பஞ்சு, டிஷ்யூ பேப்பர் இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை விளைய வைக்கிறதுக்கு. நாலாவது, இந்த ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட் இதெல்லாம் தேவையில்லை, மெயின்டெனன்ஸே தேவையில்லை. அஞ்சாவது, காய்கறி விதைகள், தானிய விதைகள், மூலிகை விதைகள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மைக்ரோ கிரீன்ஸ் நமக்கு கிடச்சிட போகுது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பீட்ரூட் விதையை போடுறீங்க அப்படின்னா பீட்ரூட் ஃப்ளேவர்லேயும் பீட்ரூட் கலர்லேயும் நமக்கு இந்த மைக்ரோ கிரீன்ஸ் கிடச்சிரும். அதே சமயம் ஊட்டச்சத்து காய்கறிகளை விட எக்கச்சக்கம் அதிகம் உண்டு இந்த மைக்ரோ கிரீன்ஸில். இப்போ இதில் என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குது, அதனால் நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, விட்டமின் இ, அதாவது அல்ஃபா டோகோஃபெரால். இப்போ விட்டமின் இ இந்த மைக்ரோ கிரீன்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் கம்யூனிகேஷனை சீர்படுத்துது. நம்ம உடம்புல தேவையில்லாத ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுவதையும் தடுக்குது. இரத்த குழாயில் இரத்த அடைப்பு என்பது ஏற்படக்கூடாது. அது மாதிரி ஏற்பட்டால் நமக்கு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வரும். அது மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு விட்டமின் இ ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 2, ஃபைலோக்வினோன், அதாவது விட்டமின் கே. விட்டமின் கே நம்ம உடம்புல தேவைப்படும் போது, அதாவது அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா ரத்தம் கட்ட செய்ய வைக்கிறது விட்டமின் கே தான். ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு அணு நம்ம உடம்புல இருக்குது. இந்த அணு தான் புதிய எலும்புகள் உருவாகுவதற்கு காரணமாக அமையுது. விட்டமின் கே ஆனது இந்த ஆஸ்டியோபிளாஸ்டை தூண்ட செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களை வலுப்படுத்தும் தன்மையும் விட்டமின் கேக்கு உண்டு. நம்பர் 3, அஸ்கார்பிக் ஆசிட், விட்டமின் சி. விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல தேவையில்லாத ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும் போது அதை அழிக்கும் தன்மை இதற்கு உண்டு. நம்ம உடம்புல காயங்கள் ஏற்பட்டாலும் அது சீக்கிரமே ஆற வைக்கும், எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். தோலுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறதோடு இல்லாமல் நம்ம உடம்பானது உணவுலேருந்து இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் விட்டமின் சி ஆனது ரொம்ப உதவி செய்யுது. நம்பர் 4, பீட்டா கெரட்டின். இந்த பீட்டா கெரட்டின் தான் நம்ம உடம்புல விட்டமின் ஏயா மாறுது. விட்டமின் ஏ என்பது நம்ம சருமத்தோட ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் தேவை. அது மட்டும் இல்லாமல் சருமத்தை யூவி ரேடியேஷன்லேயும் பாதுகாக்குது. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயதான கண்ணில் ஏற்படும் மேக்குலர் டீஜெனரேஷனையும் தடுக்குது. நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியில் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விட்டமின் ஏ ஆனது இந்த செல்ஸ் உருவாகுவதற்கு தேவையாக இருக்குது. மைக்ரோ கிரீன்ஸில் இவ்வளோ விட்டமின்ஸ் மட்டும் இல்லாமல் விட்டமின் B1, விட்டமின் B2, B6, மினரல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொட்டாசியம், கால்சியம், ஜிங்க், அயன், மெக்னீஷியம், சோடியம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், ஆந்தோசைனின், குளுக்கோசினோலேட்ஸ். இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மைக்ரோகிரீன்ஸை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்,
கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஏன் கேன்சர் கூட வராதுங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 கப்பு எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இதை ராவாவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சாலடில் போட்டு சாப்பிட்லாம். சரி, எந்தெந்த விதைகள்லாம் போட்டு நான் மைக்ரோகிரீன்ஸை விளைய வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி விளைய வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ட்ரே எடுத்துங்க, அதில் கொஞ்சமாக மண்ணை நிரப்பி வச்சுக்கோங்க. மண் இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் நாரோ டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணலாம். இதில் விதையை தூவி விடுங்க. விதை அப்படிங்கிறது மைக்ரோகிரீன் விதையாக தான் இருக்கணும். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக மண்ணை நிரப்பி வச்சுங்க. இதில் தண்ணீரை கொஞ்சம் தெளித்து விடணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 2 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா சின்னதாக முளைச்சி வரும்போது இந்த ட்ரேயை அப்படியே வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துக்கு மாற்றணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் டைரக்ட் சன்லைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் தண்ணீர் கண்டிப்பாக தெளித்து விடணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த செடியானது 2லேருந்து 8 சென்டிமீட்டர் முளைச்சி வரும்போது கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஃபுட் மைக்ரோகிரீன் இன்றைக்கி உங்கள் கையில் ரெடி. நம்ம உலகம் வேடிக்கையான உலகங்க. எப்படி அப்படின்னா, தண்ணீர் இருக்கிற ஏரியிலையும் குளத்துலையும் வீட்டை கட்டிட்டு நிலாவில் தண்ணீர் இருக்கா, செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கா, அங்கெல்லாம் போய் வாழ முடியுமான்னு பார்த்துட்ருக்கோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத தேடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன வேணால் சாப்பிட்லாம், ஃப்யூச்சரில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு இல்லாமல் இன்றைக்கே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஃபுட்டை சாப்பிட்டு ஃப்யூச்சரில் ஆரோக்கியமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.